Welcome back to my channel. Last video la நம்ம வந்து ஒரு புக்கோட இன்டீரியர் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்குரிய கவர் பேஜ் வந்து கிரியேட் பண்றது எப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த புக்குக்கு நான் இந்த மாதிரி ஒரு கவர் பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தொடர்ந்து பாருங்க. நீங்க கிரியேட் பண்ண புக்குக்கு மட்டும் தான் கவர் கிரியேட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க ஃபைவர்ல போனீங்கன்னா இந்த கவர் மட்டுமே கிரியேட் பண்ணி கொடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வந்து ரெடியா இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கவர் கிரியேட் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா அந்த சர்வீஸை வந்து நீங்களும் கொடுக்கலாம். ஸோ அதில் வந்து கவர் மட்டுமே கிரியேட் பண்ணி கூட நீங்க வந்து ஃபைவர்ல சம்பாதிக்கலாம். ஓகே, இந்த கவரை இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த புக்கோட சைஸ் வந்து 8.5 by 11. ஸோ அதோட கவரும் நம்ம 8.5 by 11க்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டம் டிசைன் போட்டுட்டு இந்த சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் டிசைன். இப்போ நமக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் கிட்ஸ் ரைட்டிங் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டு பார்க்கலாம். இதில் நான் வந்து அந்த சென்டரில் இருக்கிற அந்த எலிமெண்ட் வைக்கணும், அதனால் நான் அந்த கீவேர்ட் போட்டிருக்கேன். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு போர்டில் வந்து அந்த எழுதுகிற மாதிரி இருக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது, இதை எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எலிமெண்ட்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி மூவ் பண்ணணும், எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கொடுக்கலாம். எலிமெண்ட்ஸில் போயிட்டு ப்ளூ பேக்ரவுண்ட் இல்லை உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ப்ளூ பேக்ரவுண்ட் போட்டுட்டு இப்போ இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து பேக்ரவுண்டை அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட் வந்து அந்த புக்கோட ஹெட்டிங், புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அந்த புக்கோட டைட்டில் வந்து கொடுக்கணும். 100 சைட் வேர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 100 சைட் வேர்ட்ஸ்ன்னு போட்டேன். இப்போது டெக்ஸ்ட் வச்சதுக்கப்புறம் அதை என்ன ஃபாண்ட் வேணும், கலர் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணி அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து ஒயிட் ஆக்கிட்டேன். இதை அதுக்கப்புறம் எஃபெக்டில் போயிட்டு இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பிளாக் பார்டர் மாதிரி வரும். ஸோ இந்த டிசைன் போட்டுட்டு கலர் வந்து அந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். ஃபாண்ட்டும் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே வந்து நம்ம இது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக்கு. ஸோ வந்து ஹேண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி புக் அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் புக்கு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன க்ளூவாக இந்த மாதிரி என்ன கொடுக்கும், எவ்வளோ தூரம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேண்ட் ரைட்டிங் ஆக்டிவிட்டி புக் இல்லைன்னா ஹேண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸ் புக் அப்படி கூட கொடுக்கலாம். ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துடலாம். இப்போ இந்த இதுக்கும் நான் வந்து ஃபாண்ட்டோட கலரை மாற்றிடுறேன். சைஸ் மாற்றணுன்னா மாற்றணும். கலர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபாண்ட் என்ன வேணுமோ போட்டுக்கலாம். இப்போது இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் ஓடுதுன்னா நான் வந்து இதை வந்து ஒரு 1/2 hour 1 hourக்கு மேலே வந்து இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய மாற்றி மாற்றி வச்சு பார்த்து எது ஓகேவாக இருக்கோ அது வந்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் வந்து அந்த பேஜுக்கு தகுந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் அப்படிங்கிற டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். இதுக்கு ஃபாண்ட் மாற்றிக்கலாம். அப்புறம் கிட்ஸ் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்ட் போட்டு கிட்ஸ்ன்னு மாற்றிட்டு அதை வந்து ஹேண்ட் ரைட்டிங் அந்த ஃபாண்ட்லேயே வந்து மாற்றிட்டேன். ஃபைவரில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கவர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் போய் கேடிபி புக் கவர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட ஒரு கிக் வந்து நீங்களும் ரெடி பண்ணி போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஏற்கனவே க்ரியேட் பண்ண அந்த இன்டீரியரில் ஒரு சாம்பிள் பேஜ் மாதிரி ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்னாடி பேஜில் வச்சோன்னா உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த ரீடர்ஸ்க்கு வந்து உடனே தெரியும். அவங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா அதை வந்து வாங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நம்ம அந்த ஃபஸ்ட் பேஜில் வைக்கலாம். இது கொஞ்சம் மேலே தூக்கிடலாம். ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் வைக்கும்போதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து பண்ணுங்கள்.
ஓகே, இதுக்கு வந்து இப்போது வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அந்த இது போயிட்டு க்ளோன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக அப்படியே இருக்கட்டும் செட்டிங்ஸ் எல்லாம், அதை ஒன்றும் மாற்ற வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3D இதில் மாதிரி ஒரு கீழே ஷேடோ இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு பென்சில் மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டிசைன் கீழே, ஒரு பார்டர் மாதிரி அது. ஸோ நான் இதை கீழே வச்சுட்டு பெருசு பண்ணி அந்த பேஜ் ஃபுல்லாக எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆத்தர் பேர் போடணும். ஸோ அதுக்கு வந்து கார்னரில் ஒரு அந்த இந்த ஷேப் வச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு 180 டிகிரிக்கு திருப்பிக்கிறேன் அந்த கார்னர் வர்ற மாதிரி. இதுக்கப்புறம் இதோட கலர்ஸ் எல்லாம் நம்ம மாற்றிக்கிறணும். நம்ம பேக்ரவுண்டுக்கு தகுந்து அந்த கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது ப்ளூன்றனால ப்ளூ, மற்ற கலர் வேறு நம்மளோட பிக்சரில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்சிங்காக மாற்றிக்கலாம். இங்கே வந்து ஆத்தரோட நேம் போட்டுக்கணும். ஆத்தர் ஃபாண்ட் என்ன ஃபாண்ட்டில் வேணுமோ, அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது லோகோ இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கார்னரில் செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதில் வந்து எந்த ஏஜுக்கு இந்த புக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் ஒரு ஆரோ மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த ஆரோவில் வந்து நம்ம டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். இந்த புக் வந்து யாருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏஜ் வந்து 3 to 7 அப்படிங்கிறது போட்டேன். இப்போது அந்த பின்னாடி வச்ச அந்த எலிமெண்ட்டையும் நம்ம வந்து ஷேடோ கொடுத்தோன்னா அது கொஞ்சம் எம்போஸ் ஆகிருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்காக இதை பண்ணியிருக்கேன். இதோட டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேர்ளோட கையில் ஒரு பென்சில் கொடுத்துடலாம். ஸோ அதனால் ஒரு பென்சில் செலக்ட் பண்ணி இதை வந்து அந்த ஹேண்டில் அப்படி கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆரோவை வந்து மேலே கொண்டாந்துட்டு அதுக்கு ஒரு பார்டர் கொடுக்கலாம். ஸோ பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு பார்டர் வந்து பிளாக்கில் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்டர் கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேர்ள் இருக்கிற அதுக்கு கீழே இருக்கிற இதுக்கு மேட்சிங்கை இது செலக்ட் பண்ணிட்டோன்னா பார்டர் வந்து அந்த கலருக்கு வந்துடும். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம எத்தனை பேஜஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத 100 பேஜஸ் அப்படிங்கிறத போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜ் வந்து கையில் வச்சிட்ருக்கிற மாதிரி செட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எல்லா எலிமெண்ட்ஸையும் டிலீட் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற அந்த பென்சில் மட்டும் இருக்கட்டும், மற்ற எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிடுங்க. இது வந்து பேக் சைடு. உங்ககிட்ட இருக்கிற பேஜ் வேறு எதாவது பேஜ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டீரியர் பேஜ், அதை வந்து ஒரு 4 பேஜ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் வச்சுருக்கலாம். நம்ம புக்குக்கு பின்னாடி இந்த என்ன புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி வைக்கலாம். பேஜ் இல்லைன்றனால, இல்லைன்னா ஒரு 4-5 பேஜ் மட்டும் வச்சா கூட போதும். ஸோ இந்த பேஜ் நான் இங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆத்தரோட நேம் வந்து இங்கே போட்டுக்கிறேன். ஸோ பேக் பேஜ் இவ்வளோ தான். இப்போ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம வந்து பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கேடிபி கவர் கிரியேட்டர் அந்த பேஜ் போயிட்டு இது வந்து பேப்பர் பேக்கு என்ன டீட்டெயில்ஸோ அதை கொடுக்கணும். நம்ம வந்து ஒயிட் பேப்பர் தான், இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைஸ் என்ன 8.5/11 அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ சைஸ் இங்கே கொடுத்துடணும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 100 பேஜ் பண்ண போகிறோம். ஸோ 100 பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம அங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறது இப்போ இது சைஸ் பார்த்தீங்கன்னா 17475 × 11.250 இந்த சைஸுக்கு நம்ம ஒரு டிசைன் வந்து இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ அதை போட்டுட்டோம். ஓகே, இந்த சைஸ்க்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம டவுன்லோட் பண்ண அந்த 2 பிஎன்ஜியும் இங்கே அப்லோட் பண்ணிக்கணும். ஓகே, இதை வந்து இது வந்து ஃப்ரண்ட் பேஜ் இங்கே செட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது பேக் பேஜ், இதையும் வந்து இங்கே செட் பண்ணிடலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது, இந்த கேப் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணி
உங்களோட பிக்சரில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஓகே ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒயிட் கூட வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து மார்ஜின் விட்டுட்டு தான் நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் போடணும், இல்லைன்னா கட்டிங்கில் நம்மளோட டெக்ஸ்ட் எல்லாம் போயிடும். ஸோ செக் பண்ணுறதுக்காக இதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த டெம்ப்ளேட். இதை வந்து ஃபுல்லாக அந்த பேஜ் கவர் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதோட டிரான்ஸ்பரன்சியை கொஞ்சம் குறைச்சிடணும். டிரான்ஸ்பரன்சியை குறைச்சி பார்த்தீங்கன்னா இங்கே பிங்க்கில் இருக்கிற அந்த லைன் பார்டர் அதுக்குள்ளே எந்த டெக்ஸ்ட்டும் நமக்கு இருக்கக்கூடாது. எந்த டெக்ஸ்ட் மீன்ஸ் முக்கியமானது நமக்கு கட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ 100 பேஜஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஓரத்தில் தள்ளிட்டிங்கன்னா அந்த எஸ் கட் ஆயிரும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, எதுவும் கட் ஆகாதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே போட்டிருக்கிற பென்சில்ஸ் அது கட் ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம போட்டிருக்கிற டெக்ஸ்ட்டு நம்ம ஆத்தர் நேம் அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை டெலீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு PDF பிரிண்ட்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த கவர் பேஜ். நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.